கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய நாளிலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை இப்படியாக புறப்பட்டு வருகிறது. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே மரியாளுடைய காரியத்தையும் அதே வேளையிலே எலிசபெத்துடைய காரியத்தையும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இருவரும் சந்திக்கிற வேளையிலே தேவனுடைய ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மரியாள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் நம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கங்களும் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய இரக்கங்கள் நம்முடைய குடும்பத்துக்குள், நமக்குள்ளே, நம்முடைய சந்ததிக்குள் தலைமுறை தலைமுறையாக வர வேண்டுமா இருந்தால் முதலாவது நமக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த மகத்துவமான வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கும் எப்படியா இருக்குமாம்? தலைமுறை தலைமுறைக்கும் இருக்குமாம். நம்முடைய தலைமுறை தலைமுறைக்கு அவருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் முதலாவது என்றென்றைக்கும் நாங்கள் அவருக்கு பயப்பட வேண்டும். சிருஷ்டிகராகிய கர்த்தருக்கு நாங்கள் பயந்திருக்கிற வேளையிலே தேவன் தன்னுடைய இரக்கத்தை நமக்குள்ளே மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறை தலைமுறையாக, ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக தேவன் இந்த நாட்களில் அருளுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து நாங்கள் இரக்கத்தை பெற்றுவிட்டால் எப்படியான சத்துருடைய கிரியைகள், எப்படியான சத்துருடைய நிலைப்பாடுகள் இந்த நாட்களில் வருமா இருந்தாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அருமை பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலையிலே நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். முதலாவது தேவனிடத்திலே இருந்து நாங்கள் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற வேளையிலே அந்த இரக்கம் நம்மை இந்த நாட்களிலே மூடி பாதுகாத்து கொண்டு இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அவரை நாங்கள் அனுதினமும் நாடி தேடி அவர் அண்டையிலே வருகிற வேளையிலே தேவன் தன்னுடைய இரக்கங்களினால் நம்மை முடிசூட்டி நடத்துகிற தேவனாய் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தே உள்ளவர்களை சிதறடிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. தேவன் தன்னுடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்கிறார், இருதயத்திலே இந்த நாட்களிலே அகந்த உள்ளவர்களை சிதறடிக்கிறாராம். ஆனால் அவரிடத்திலே இந்த இரக்கத்தை பெற வேண்டுமா இருந்தால் நமக்குள்ளே ஒரு பயம் இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே கர்த்தர் என் அருகிலே நிற்கிறார், எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற பயத்திலே இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் அருமை பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாட்களிலே நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கும் அவருக்கு இந்த நாட்களிலே நாங்கள் பயப்படுகிற வேளையிலே அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவரிடத்திலே இந்த நாங்கள் இரக்கத்தை பெற்று தயவை பெற்று வாழுகிற வேளையிலே தேவன் நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே
எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் மூடி நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.